வணக்கம் நண்பர்களே, நமது பூம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் 40 திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள். குறள் 521. பற்றற்ற கண்ணும் பழைமைபா ராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே ஊழ. விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவை பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. குறள் 522. விருப்பராச் சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவுந் தரும். விளக்க உரை. அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு கிடைத்தால் அது மேன்மேலும் வளர்ச்சி குறையாத ஆக்கம் பலவட்டையும் அவனுக்கு கொடுக்கும். குறள் 523. அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந் தர்று. விளக்க உரை. சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தாற் போன்றது. குறள் 524. சுற்றத்தால் சுற்ற படவொழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். விளக்க உரை. சுற்றத்தாரால் சுற்றப்படும்படியாக அவர்களை தழுவி அன்பாக வாழ்த்தல் ஒருவன் செல்வத்தை பெற்றதனால் பெற்ற பயனாகும். குறள் 525. கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தாற் சுற்றப்படும். விளக்க உரை. பொருள் கொடுத்தலும் இன்சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்யவல்லவனானால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான். குறள் 526. பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில். விளக்க உரை. பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை. குறள் 527. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீரார்க்கே ஊழ. விளக்க உரை. காக்கை தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு. குறள் 528. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். விளக்க உரை. அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர். குறள் 529. தமராகித் தர்றிறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும். விளக்க உரை. முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு அவ்வாறு அவர் பொருந்தாமலிருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். குறள் 530. உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந் தெண்ணிக் கொளல். விளக்க உரை. தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனை அரசன் அவன் நாடிய உதவியை செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டும். குறள் 531. இறந்த வெகுளியின் தீதை சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு. விளக்க உரை. பெரிய உவகையால் மகிழ்ந்திருக்கும் போது மறதியால் வரும் சோர்வு ஒருவனுக்கு வரம்பு கடந்த சினம் வருவதை விட தீமையானதாகும். குறள் 532. பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்புக்கொன்றாங்கு. விளக்க உரை. நாள்தோறும் விடாமல் வரும் வறுமை அறிவை கொல்வது போல ஒருவனுடைய புகழை அவனுடைய மறதி கொன்று விடும். குறள் 533. பொச்சாப்பார் கிள்ளை புகழ்மை யதுவுலக தெப்பானோ லோர்க்குந் துணிவு. விளக்க உரை. மறதியால் சோர்ந்து நடப்பவர்க்கு புகழுடன் வாழும் தன்மையில்லை அஃது உலகத்தில் எப்படிப்பட்ட நூலோர்க்கும் ஒப்ப முடிந்த முடிப்பாகும். குறள் 534. அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு. விளக்க உரை. உள்ளத்தில் அச்சம் உடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயன் இல்லை அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை. குறள் 535. முன்னுற காவா திழுக்கியான் தன்பிழை பின்னோர் இறங்கி விடும். விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இறங்குவான். குறள் 536. இழுக்காமை யார்மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அதுவோ அப்பதில். மவிளக்க உரை. யாரிடத்திலும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் பொருந்தியிருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறொன்றும் இல்லை. குறள் 537. அரியவென்றாகாத இல்லைப்போச் சாவா கருவியாட் போற்றிச் செயின். விளக்க உரை. மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றிச் செய்தால் செய்வதற்கு அரியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை. குறள் 538. புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டுஞ் செய்யா திகழ்ந்தார் கெழுமையும் இல். விளக்க உரை. சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களை போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு 7 பிறப்பிலும் நன்மை இல்லை. குறள் 539. இகழ்ச்சியிற் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது.
விளக்க உரை தாம் தம் மகிழ்ச்சியால் செருக்கு கொண்டு கடமையை மறந்திருக்கும் போது அவ்வாறு சோர்ந்திருந்த காரணத்தால் முற்காலத்தில் அழிந்தவரை நினைக்க வேண்டும். குறள் 540. உள்ளிய தேய்தல் எளிதுமன் மற்றுந்தான் உள்ளிய துள்ளப் பெறின். விளக்க உரை ஒருவன் எண்ணியதை விடாமல் எண்ணி சோர்வில்லாமல் இருக்கப் பெற்றால் அவன் கருதியதை அடைதல் எளிதாகும். குறள் 541. முற்றுப்புள்ளி. ஓர்ந்துகண் நோடா திரைபுரின் தியார்மாட்டும் தேர்ந்து செய் வஹ்தே முறை. விளக்க உரை யாரிடத்திலும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுவுநிலைமை பொருந்தி செய்யத்தக்கதை ஆராய்ந்து செய்வதே நீதிமுறையாகும். குறள் 542. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோனோக்கி வாழுங்குடி. விளக்க உரை உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி வாழ்கின்றன, அதுபோல் குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். குறள் 543. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். விளக்க உரை அந்தணர் போற்றும் மறைநூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாய் நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோலாகும். குறள் 544. குடிதழியை கோலோச்சு மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு. விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும். குறள் 545. இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. விளக்க உரை நீதிமுறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவ மழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். குறள் 546. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூம் கோடா தெனின். விளக்க உரை ஒருவனுக்கு வெற்றி பெற்று தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும், அச்செங்கோலும் கோணாதிருக்குமாயின். குறள் 547. முற்றுப்புள்ளி. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செயின். விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான், நீதிமுறை கெட்டாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனை அந்த முறையே காப்பாற்றும். குறள் 548. எண்பதத்தான் ஓரா முரர செய்யா மன்னவன் தண்பதத்தான் தானே கெடும். விளக்க உரை எளிய செவ்வி உடையவனாய் ஆராய்ந்து நீதிமுறை செய்யாத அரசன் தாழ்ந்த நிலையில் நின்று பகைவரில்லாமலும் தானே கெடுவான். குறள் 549. குடிப்புறங் காத்தோம்பி குற்றங் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். விளக்க உரை குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழி அன்று. குறள் 550. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனொடு நேர். விளக்க உரை கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரை காப்பாற்ற களையைச் களைவதற்கு நிகரான செயலாகும். குறள் 551. கொலை மேற்கொண் டாரிற் கொடிதே அலைமேற்கொண் டல்லவை செய்தொழுகும் வேந்து. விளக்க உரை குடிகளை வருத்தும் தொழிலை மேற்கொண்டு முறையல்லாத செயல்களை செய்து நடக்கும் அரசன் கொலை தொழிலை கொண்டவரை விட கொடியவன். குறள் 552. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. விளக்க உரை ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி நின்ற அரசன் குடிகளை பொருள் கேட்டல் போகும் வழியில் கள்வன் கொடு என்று கேட்பதை போன்றது. குறள் 553. நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும். விளக்க உரை நாள்தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள்தோறும் மெல்ல மெல்ல தன் நாட்டை இழந்து வருவான். குறள் 554. கூழுங்குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடிச் சூழாது செய்யும் அரசு. விளக்க உரை ஆட்சிமுறை கெட்டுக் கொடுங்கோலனாகி ஆராயாமல் எதையும் செய்யும் அரசன் பொருளையும் குடிகளையும் ஒரு சேர இழந்து விடுவான். குறள் 555. அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை. விளக்க உரை முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. குறள் 556. மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அக்தின்றேல் மன்னாவாம் மன்னர் கொளி. விளக்க உரை அரசர்க்கு புகழ் நிலைபெற காரணம் செங்கோல் முறையாகும், அக்து இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலைபெறாமல் போகும். குறள் 557. துளியின்மை ஞாலத்திற்கெற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு. விளக்க உரை மழைத்துளி இல்லாதிருத்தல் உலகத்திற்கு எத்தன்மையானதோ அத்தன்மையானது நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு அரசனுடைய அருள் இல்லாத ஆட்சி. குறள் 558. இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ்ப்படின்.
விளக்க உரை. முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்க பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையை விட செல்வ நிலை துன்பமானதாகும். குறள் 559. முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல். விளக்க உரை. அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும். குறள் 560. ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல்மறப்பர் காவலன் காவான் எனின். விளக்க உரை. நாட்டை காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் குன்றும் அந்தணரும் அறநூல்களை மறப்பர். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.